சின்ன பையன் எம்மாத்திரம் போட்டுக்கணா நானு உனக்கு அப்பயே ஆபரேஷன் பண்ணி தான் தூக்கின்னு இருக்க மாட்டா. சரி இதோ வந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. ஐயா அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரே என்பது உங்களை பார்த்தா தான் பண்ணி விட்டு மாதிரி இருக்கீங்க. என்ன பார்த்தா பண்ணி விட்டு சாப்பிட்டுமா? அப்பா ஐயா புது வீட்ல மாதிரி இருக்கிறா. வராங்கடே. ஆமா உன்னை பார்த்து மிக நாளாகி விட்டது. ஆமாங்க. உன்னை எப்பொழுது பார்க்க போகிற அவசரமாக காத்து கொண்டிருந்தேன். எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாரு. ஆமா ஏரோப்ளேன்ல இருந்து. ஏரோப்ளேன் ஐஸ் வேண்டாம். ஐஸ் இங்கெல்லாம் கிடைக்காது. வெளிநாட்டுல தான் கிடைக்குது ஐஸ். டேய் ஆமாடா வந்து உன்னை கேட்கலாம் மாட்டேன். ஆமா எங்க அப்பா இங்க. அப்பா ஓக்குறார். இதோ இருக்கிறார். நான் படிச்ச படிப்பு அது மாதிரி ஐயா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவுல இருந்து குச்சி போட்ட மாதிரி இருப்பாரு. எது ஐயா? அது வரைக்கும் ஏறவே இல்லை. அது கண்ணகத்துக்கு பிறகு ஏறி போச்சு. அதனால நான் எதை பேசினாலும் அது முன்னாடி ஓப்போட பேசுவேன். ஆமா அதுதான் வர வாத்தியம் வராது. உங்களுக்கு வாத்தியம் வராதுங்க. சரி அம்மா எங்க அம்மா இருக்காங்க. பாக்குறாங்க. முன்னாடியே சொல்லிடுங்க. ஆமா பெட்டிக்காரங்க இருக்காரு. பாக்குறா முன்னாடி இருக்கா வீட்டுல இருக்குது. அது மட்டும் எப்படிடா வந்து நீ மட்டும் டியூஷன் வச்சு கத்துக்கலாம். அம்மா அப்பா மகனே முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தையே முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் அச்சவாதம் எனக்கு வந்து பெற்றாயி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தந்தை முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம். அம்மா உடைய அன்புமகன் ஆசிமகன் என்ன தத்துப்படி மனதார வாழ்த்துகிறப்பா. ஆமாண்டா அவர் பொம்பளை புள்ள பூவோட பொட்டோட வாழ்வாரு. அந்த மூஞ்சியை வைப்பாரு. நீ உட்காந்து பாதம் பண்ணிக்கிற வந்து காலை கவிட்டு நை வயசு வயசு நக்குது. சொல்லி தவறியாடா நீ பழகின இடம் அப்படி தப்பா போச்சுங்க. இனம் இனத்தோடு சேரும். நீ எங்க போய் பழகுறியோ அந்த பழக்கம் தான் வரும். பூவோடு பொட்டோடா. ஆமா மூக்கல 32 பல்லு நீண்டு நட்டுக்கு நிக்குதுப்பா. அயல் நாட்டிலிருந்து இளவரசர் வந்துறான்னு சொல்லிட்டு அவரோட அன்போடு அவருடைய மகனுக்கு பாடல பாடுறாரு.
உனக்கு பெத்தெடுத்த தாய் தந்தை இருக்காங்களா? இருக்கிறாங்க. எப்படி கூடுவாங்க உன்னை? டேய் மகனே சத்யா. சத்யா சத்யா இல்ல பணமான கூப்பிடுவாங்க. சத்யான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? எங்க அப்பா எப்பவுமே என்ன கண்ணே மணியே அப்படிதான் கூப்பிடுவாரு. கண்ணே மணியாவா? ஆமா பாசண்டா. பாசி மணி குசி மணியா? கடைசில அங்க போயிட்டாங்களா? உனக்கு பல்லு ஓட்டியா? ஏய் எங்க நீங்க பேசாதீங்க. பேசாத. கணேஷ் இப்படி நாத்தா அப்படியே ஒரே பாட்டா பாரு. மொட்டை தலாமா அவன் வந்து ஒரே பாட்டு போய் 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 போறான். என்னதான் பாடுவான்? வேற பாட்டு வேற பாடு. குலத்தில கவி வாடாய செல்வமி கண்ணாதாரியா பாப்பா உன்னை புடிச்சுக்கினாரு. நான் தனியா நின்று கிடக்குறேன். நான் போய் புடிச்சுக்கிறேன். அம்மா இல்ல அம்மா கிட்ட போக மாட்டேன். முன்னாடி கூட கிட்ட படாது. அப்பனா எங்க கிட்ட தர முடியாது. மாமியா கிட்ட போனாதான் ஒட்டி வர வீடகிற ஐயா பொண்டாட்டி கிட்ட காத்துக்காரு கூட ஆண்டது மாமியார் கிட்ட தான் போவியா? அப்புறம் பொண்டாட்டி போய் சொல்லுவாள்ல கொடுமை பண்றாரு. அட பொண்டாட்டி கிட்ட போனா கட்டி பிடிக்கிட்டு கொடுமை படுத்தா அதுல நான் கட்டி பிடிக்கிற ஒன்றை தெளி வச்சுக்கேன். அப்படியே புத்துட்டு இருக்கு. புத்துவான் தத்துவா இவன் பேசல. உடைய தாய் போடுறாங்களே தயிர் சாதம். ஆமா அது பேச வைக்க. அதான் தயிர் சாதம் தான் மயில் மயிலா போகுது. பேசாத சாமி. என்ன ஒரு பீடி பிடிக்கலாம் 2 பீடி. 1 மணி நேரத்துக்கு 2 கட்டி பீடியா பிடிக்கும். சூப்பருங்க சூப்பர். பரவாயில்ல ஆம்பளை மேல அடிக்கிறேன். ஆமாண்டா நான் தப்பா சொன்னா வெடி சூப்பரா வெடிக்குது. வெடி மருந்து கிடிக்கிற நம்மளுக்கு வெடி மருந்து மாதிரி வெடிக்கிறிய. எல்லாரும் சரி அதே தம்பா ஏன் ஒரு லைனா பாட்டு பண்ண பட்டு நான் அப்பாவை காப்பாற்றிட்டேன். சூப்பர் எல்லாரும் சரி சொல்லுப்பா. படிப்படி முடித்தி தாயக பத்தி உங்களுக்கு உறுதியாக இருந்து முடித்தி இருந்தாலும் ஆமாடா படிச்சீங்களா? ஆமா ஐயா உங்க பையனை நான் சோச்சு பார்க்கணும். சோதனை செய்து பார்க்க வேண்டாம். நீங்க உட்காருவா. சோடிக்கு தாத்தாவோட நாங்க தான் சோடிப்போம். சரி உட்காருங்க. உட்காருங்க பார்த்து ஏன்னா முற்ற போதும். சொல்லுப்பா. பாட்டை படிப்பு தானே? ஆமா உட்காரு. நீங்க நல்ல மூடு ஈட்டு மூடு. கேட்கிற கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. யார் நீயா? நீயா? ஒரு ஒரு வேலைக்கார பையன். ஏய் போய் மோய் ஒரு இளவரச கட்ட நீ ஒரு வேலைக்கார பையன் கேள்வி கேட்கற. நான் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதா? நான் கேட்கக்கூடாதா? ஏய் பட்டப்படி படிச்சு வந்தானு. அடடா நாங்க பட்ட சாராயத்தை வித்தவங்க. நீங்க இந்த வேலை தான் செஞ்சுக்கிற பழகுது. அம்மா குடும்பத்தை ஐஸ் வந்து தெரியுமா? ஆமாண்டா தெரியாதா? தப்பா எங்கே ஐஸ் ஃபுல்லா தான் பார்த்தேன். பிகிஞ்சிட்டோம் ஒரு பிகி. அதெல்லாம் கம்பெனி உட்கார மாட்டீங்க. ஐத்து நேரம் சொல்லுப்பா. உட்கார மொட்டை போட்டா சரி விடு. ஆமா ஏதோ உனக்கு தெரிஞ்ச கேள்வி நீ கேள்வி போறேன். எனக்கு தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன். பிரைவேட் ஸ்கூல். ஜிகாடி என்ன பிரைவேட் ஸ்கூல்? பெருவேடி இல்லப்பா பார்வேடி. பிரைவேட் ஸ்கூல். ஏய் தனியார் பள்ளி. ஏன் அது உந்த அரசு பள்ளி. பாஜார் வந்துக்கிறாரு டேய். சரி என்ன பள்ளி? தனியார். நீ தனியாவே இரு. நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன். ஆமா எனக்கு தெரியும். நீ கூட பேக் எதுமா வெஸ்ட் எனக்கு தெரியும் அப்பவே. ஆமா பேக் பின்னாடி சிகரெட் குடிச்சீங்க. டேய் டேய் என்னடா போக வந்து பாருங்க வச்சி இங்க போல்தாத பின்னாடி போட்டீங்க. யாரா வர மூதேவி. என்னடா வச்சி வாசல் டிஃபரண்டா வந்து பாருங்க. ஆவுட்ட
ஏய் என்ன கேள்வி அப்புறம் கேளு. தனியார் அரசு பள்ளி உயர்நிலை பள்ளி. ரைட் சரி சரி. மூன்று கேள்வியில முதல் கேள்வியா? முதல் கேள்வி கொட்டலாத பழம் என்ன பழம்? கைபாவனே சரியில்லையே. கொட்டை இல்லாத பழமா? சரி, கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? கொட்டை இல்லாத பழம் எதுவுமே கிடையாதா? எதுவுமே இல்ல. கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? ஒருவேளை வாழைப்பழமா இருக்குமா? வாழைப்பழம் கொட்டை உங்களுக்கு தெரியுமா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த வாழைப்பழத்தை உடச்சு எடுத்து பாரு, கருப்பு கருப்பா இருக்கும். மலை வாழையை போய் வாங்கி பாரு, அதுல ஃபுல்லா விதை தான். தெரியுமா உங்களுக்கு? ஓ, அதுதான் கொட்டையா? ஆனா உங்களுக்கு படிக்க வச்சேன் கம்யூனிட்டி பசங்க படிக்க வச்சீங்க பட்ட படிப்புடா. ஐயா பட்ட படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன குறைச்சல படம் தெரியாதான். டேய் ஒருவேளை பணமா இருக்குமா? கொட்டலாத படம் என்ன படம் தெரியுமா? அண்ணாச்சி படம். அண்ணாச்சி படத்துல கொட்டது அந்த நட விட்டுக்கிறேன் நானு. எங்க விட்டா? அண்ணாச்சி படத்தை பத்தியா கம்மியா படிச்சுக்குது. இரண்டாவது கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். கொட்டலாத காய் என்ன காய்? என்னடா எல்லாம் அதுலயே நிக்கிறான். நம்ம கம்பில பாத்து இதே எண்ணத்துல இருக்கிற மாவன நீ. கொட்டை இல்லாத காயா? கொட்டலாத காய் என்ன காய்? ஏய் அங்க கேக்குறாயா கேட்டா கேக்குறா. கொட்டை இல்லாத காய் கூட இருக்குமா? கொட்டலாத காய் என்ன காய்? என்னடா காய்? என்ன என்ன கேக்குற நீனவா? எனக்கு தெரியல. கொட்டலாத காய் ஏங்காய்? ஆமாடா. டேய் உடனே எங்க படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? கொட்டாப்பட்டி. அங்கே படி. இந்த ஊர்ல யார பச்சாத்தது உன்ன? எங்க அப்பா. நான் டீன மோத. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பச்சாத்த வழி தல. கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து வந்தாங்க. என்ன குடுக்குற உனக்கு? செருப்பு குடுக்குறாங்க, புக் குடுக்குறாங்க, பேக் குடுக்குறாங்க, பேண்ட் குடுக்குறாங்க, சட்டை குடுக்குறாங்க. ஆனா நீ எதுக்கு போயிருப்ப தெரியாது. இப்ப காலை உணவகம்னு 8 மணிலாம் போடுறாங்க. அதுக்கே நீ தட்டி எடுத்து முட்டிருப்ப. அதாங்க முட்டை வேற போடுறாங்க வேற. மூன்றாவது கேள்வி முடிஞ்சு போச்சு. மூன்றாவது கேள்வி இதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நிச்சயமா இந்த கேள்வி நான் பதில் சொல்வேன். உண்மையாவா? ஆமா. உண்மையா சொல்றீங்களா? அப்பா கிட்ட நீயா கிட்ட வர நீ சொல்லு. வாயை திறக்காத. ஏண்டா அது குப்புன்னு அடிக்குது. ஏய் ஓதவாங்க போறீ. ஒரு ஆல்ஸ் முட்டாய் போட்டாதான் என்ன? எதுக்குடா ஆல்ஸ் முட்டாய்யா? நீ அப்படியே கிட்ட போற புனிஸ். டேய் மூன்றாவது கேள்வி என்ன? மூன்றாவது கேள்வி அப்பா அண்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். 1000 ரூபாய் வாங்கிருக்கேன். பத்தல. உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன். என்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிருக்கேன். உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கின பாரு. அதுல 300 ரூபாய்க்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டேன். அந்த 500 ரூபாய் மீதி எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய். 200 ரூபாய் இருக்கும். ஒப்பாண்ட எவ்வளவு வாங்கின? 1000 ரூபாய் வாங்கிருக்கேன். அந்த 200 ரூபாய் இருந்தது பத்தியா? அதுல ஒப்பாண்ட 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப ஒப்பாங்க எவ்வளவு தரணும்? உனக்கு எவ்வளவு தரணும்? எங்க அப்பாவுக்கு 900 ரூபாய் தரணும். உனக்கு? எனக்கு 400 ரூபாய் தரணும். 900 ரூபாய் 400 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1300 ரூபாய். 1300. மல்லிகை சாமான் எவ்வளவுக்கு வாங்கின? 300. இந்த 300 1300. 1600. 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? தெரியலையே. நீ வீடு பிடிக்கும் போதே தெரியும் அது சிகரெட். பச்சை படிப்பாய்க்கு. சரி இதெல்லாம் வேணாம். எத்தனை இருக்குது? முடி மொட்டை கடி எத்தனை இருக்குதுன்னா 2 கை இருக்குது. எண்ணிக்கையில எத்தனை இருக்குது? 10. நான் 11 வர வச்சேனா? இல்லடா 10 தான். 11 வர வச்சேனா? 10 தான். 11 வர வச்சேனா? வராது. அது எப்படிடா வரும் அது 11? கவர்மெண்ட். என்ன சொல்ற? கவர்மெண்ட் 10 தானே வரும். கவர்மெண்ட். சரி வர வை காமிப்பா. ஐயாரானே. ஆமா. வா. கை காமி. என்ன நல்லா பாரு. 10 9 8 7 6 5 11. டேய் ஆனா ஒன்றா. டேய் பையா உன்னை இன்னும் நினைச்சேன். மெண்டல் மாதிரி வர மெண்டல் மாதிரி போறே அரை மெண்டல்னு பார்த்தேன். ஆனா உனக்கு கூட இருக்குதுடா பையா. அடா தொடப்ப கட்ட
அறிவை சொன்னேன். அறிவு உங்ககிட்ட போய் அல்லா பணத்தை செலவு பண்ணி கிடக்குறீங்க, எல்லாம் பணத்தை செலவு பண்றீங்க. நம்ம உட்காந்து சொல்லி கொடுத்தா என்ன, அப்பெல்லாம் எல்லாம் நொண்டி ஆட்டம், பொய்க்கால் குதிரை, ஒரு கோல ஆட்டம், அதை வந்து பாரு அது என்ன ஆடி இருக்குன்னு அது எப்படியா இருந்தாலும் கண்ணாமூச்சி ஆடி இருக்கும். ஏய் அந்த ஆட்டம்லாம் அப்ப இருந்தது. அப்ப இந்த செல்போன் ஒரு கன்றாய் வந்து இப்ப கிடையாது. அது அழுதா போதும், செல்ல தூக்கி கட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மூஞ்சி போச்சு. தயவு செய்து சிறுவர் சிறுமிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்கறத மட்டும் சொல்லி கொடுங்க. ஏக்கா டீ உள்ள இருக்கா ஏக்கா? உண்மையிலே சொல்றேன், குழந்தை பிள்ளைங்க கிட்ட யாரும் தயவு செய்து செல்லுங்களை கொடுக்காதீங்க. செல்லால சில குழந்தைகள் வந்து மைண்ட் ரொம்ப மாறி இருக்கு. அதுல வந்து 1000 வரணும். அரண்மனைக்கு ஓய்வெடுத்து எனக்கோ வயதாகி விட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் செய்ய முடியவில்லையப்பா. அதனால் உனக்கு மணிமுடி சூட்டி வீரவனை கரத்தில் கொடுத்து வருகின்ற வெள்ளிக்கான மணிமுடி சூட்டி செய்து இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு ஒப்படைக்க போகிறேன். என்னப்பா எல்லாரும் தெரிவி மற்றபடி முடித்து விட்டு தாயகம் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கிறேன். ஆனால் நாட்டின் பொறுப்பை எடுத்து ஒப்படைக்க வேண்டுமா? வேண்டாமாப்பா, உலக அனுபவம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறேன். இன்னும் சில காலத்திற்கும் நானே கேட்கிறேன். அப்போ நாட்டின் பொறுப்பை எடுத்து ஒப்படைத்தல் அதுவே போதுமாப்பா? இல்லையப்பா, சொல்வதை கேள். எனக்கும் வயதாகி விட்டது. நாட்டின் பொறுப்பை நீதான் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா, சரிப்பா. தாயை திறந்து ஒரு கோயிலும் இல்லை, தந்தை பொறுமைக்கும் அன்புமில்லை. தண்ணி திட்டமா தண்ணியை குடிச்சிட்டு நடந்து கிடக்க வேண்டியதுதான். மகன் தந்தை காத்து உதவி, இவன் தந்தை இன்னொருத்தான் அது நன்றாகவே படித்திருக்கிறேன். ஆகினால் ஆசைக்கு கடந்து யாரு நீங்கள் உழைத்த பிரகாரமே மணிமுடி வயலுக்கு வேந்திருக்கேன்.